ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ப்ராடோ மார்க்ஸ். என் பேர் பிரதீப். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக தெரிஞ்சால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோஸை தமிழில் பார்க்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக் NodeMcuவோட ப்ரோக்ராமிங்லாம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பேசிக் ப்ரோக்ராமிங் ரொம்ப டெப்த்தாலாம் போக வேண்டாம். ஸோ நம்மளோட ப்ரோக்ராமுக்கு, நம்மளோட பர்டிகுலர் இந்த நோட்டிஃபிகேஷன் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன மாதிரி கோடிங்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக என்னோட மெயின் ப்ரோக்ராம் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறதுக்கு தான் இந்த பர்டிகுலர். இது வந்து ரொம்ப பேசிக், அதாவது பிகினர், அதாவது NodeMcu வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் NodeMcu யூஸ் பண்ண போகிறேன்னா இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, இது இப்போ நான் வந்து Arduino சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா Arduino சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி வந்து NodeMcu ப்ரோக்ராமர் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், ஸோ இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேசிக் ப்ரோக்ராம் ஒன்று செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், ஸோ எல்லா ப்ரோக்ராமையும் வந்து மொத்தம் 2 ஃபேஸ் இருக்கும். ஒன்று செட்டப் ஃபேஸ், இன்னொன்று லூப் ஃபேஸ். ஓகே, ஸோ நான் வந்து செட்டப் ஃபேஸை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ செட்டப் ஃபேஸ் ஒன்று இருக்குது. ஸோ அடுத்தது void loop. ஓகே, void செட்டப்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ void loopனு ஒன்று வச்சுருக்கேன், ஒரு ஃபங்க்ஷன். ஸோ 2 ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ செட்டப் ஃபங்க்ஷனில் வந்து இந்த இடத்துல நம்ம எழுதக்கூடியதெல்லாம் டு டிக்ளேர் த வேரியபிள், அதாவது நம்ம ஒரு புது வேரியபிள் ஒன்று யூஸ் பண்ணுறோம், இல்லை புது லைப்ரரி ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எதுனாலும் சரி நம்ம செட்டப்பில் டிக்ளேர் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணக்கூடியதெல்லாம் பண்ணணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நான் இப்போ ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, ஸோ இது மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்க, இந்த NodeMcu இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நிறைய வயர்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பண்ணணுமா, இதெல்லாம் சால்டர் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ வந்து புது NodeMcuன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ எந்த ஒரு வயருமே இல்லை, புது NodeMcu. அதை வந்து நான் என்னோட USB கேபிள், என்னோட மொபைல் USB கேபிளை யூஸ் பண்ணி நான் என்னோட லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், இது வந்து ஒரு எம்டி ஸ்கெட்ச். ஸோ இதில் வந்து எதுவுமே கிடையாது, செட்டப் ஃபைல்களையும் ஒன்றுமே இல்லை, லூப் ஃபைல்களையும் ஒன்றுமே இல்லை. இதை ஃபஸ்ட் நம்ம அப்லோட் பண்ணலாம். ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டூல்ஸ் இருக்குல்ல, அந்த டூல்ஸில் போய்ட்டு போர்டில் போய் கரெக்டான போர்டு தான் சூஸ் ஆகியான்னு பார்த்துக்கோங்க. NodeMcu 1.0 ESP12E மாடியூல். ஸோ அது உங்களுக்கு இல்லை, வேறு ஏதோ காட்டுது அப்படின்னா கரெக்டாக கீழே போயிட்டு இந்த இடத்துல இந்த NodeMcuன்னு போட்டுருக்கா. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி இந்த போர்டை. ஸோ அது மாதிரி போர்ட்டையும் டிக்ளேர் பண்ணிக்கணும். ஸோ போர்ட்டில் வந்து கரெக்டாக என்ன போர்ட் உங்களுக்கு காட்டுதோ, ஸோ அந்த போர்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு COM5 காட்டுது, நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து COM3 COM4 எது காமிச்சாலும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் பண்ணிட்டீங்கன்னா அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அப்லோட் ஆகும். ஸோ உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது இந்த இடத்துல எரர் வருது, ஏதாவது உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு எரர் காட்டுது அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் இந்த 2 செட்டப்பில் ஏதோ ஒன்று பண்ணாமல் மறந்துருக்கீங்க. ஓகே, அது நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த எம்டி ஸ்கெட்சை ஃபஸ்ட் நான் அப்லோட் கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள், அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்லோடிங். ஓகே, அப்லோட் ஆகிட்டு. ஸோ அப்லோட் ஆகிட்டு இதில் ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. ஓகே, ஏன் இந்த ரியாக்ஷனுமே இல்லை அப்படின்னா, நம்ம அப்லோட் பண்ணிக்கிறது ஒரு எம்டி ஸ்கெட்ச். ஸோ கண்டிப்பாக எந்த ரியாக்ஷனுமே இருக்காது. ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி நம்ம போர்டை யூஸ் பண்ணுறது, எப்படி நம்ம அவுட்புட் பார்க்குறது, இதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் அதுக்கு நம்ம இதில் பின்னாக இருக்கா, நிறைய பின்னாக இருக்குது பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைட்லையும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் நிறைய பின் இருக்குது. ஸோ இந்த பின்னை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன பின் இது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதான் அந்த பின்னோட மேப்பு. ஸோ இந்த மாதிரி இது பின் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நான் மேப்புன்னு சொல்கிறேன். ஓகே, நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதில் பாருங்கள், டிஓ பின் வந்து GPIO 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ D1 பின் வந்து GPIO 5. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பின்னுக்கு பேர் வச்சுருப்பாங்க. DO, D1, D2 இந்த மாதிரி தான் உங்களுக்கு போர்டில் பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல், இது வந்து உங்கள் மேப்பில் தான் இருக்கும். இந்த இமேஜில் மட்டும் தான் இருக்கும். உங்களோட NodeMcuல இந்த மாதிரி எதுவுமே தெரியாது. ஸோ உங்கள் NodeMcuல தெரிய போகிறது இந்த இடத்துல DO, D1, D2. ஸோ இதெல்லாம் டிஜிட்டல் பின். ஓகே, இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. இந்த 3.3 வோல்ட்னு கொடுத்துருக்காது. எனி டைம் 3.3 வோல்ட் அவுட்புட் இதில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு LED இருந்ததுன்னா இதுலேயும் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3.3 வோல்ட்லையும் கிரவுண்ட்லையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா லைட் எரியும். ஸோ எனி டைம். ஓகே, இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது வந்து ஆன்போர்ட் சப்ளை பின்னு சொல்லுவாங்க. ஸோ எனி டைம் இதில் பவர் வந்துகிட்டே இருக்கும். 3.3 வோல்ட் அவுட்புட் வரும், இதில் 3.3 வோல்ட் அவுட்புட் வரும், இதுலேயும் 3.3 வோல்ட் வரும். இதெல்லாம் கிரவுண்டுக்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எதுக்கு இந்த 3.3 வோல்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, டிஃப்ரெண்ட் சென்சார்லாம் மாட்டோம். ஒவ்வொரு சென்சாருக்கும் 3.3 வோல்ட் இன்புட் தான் தேவைப்படும். ஸோ ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா NodeMcuல கனெக்ட் பண்ணக்கூடிய எல்லா சென்சாரும் 3.3 வோல்ட்டில் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி கேஸ் டிடெக்டர் சென்சார் இருக்குது. ஸோ ப்ராக்சிமிட்டி சென்சார் இருக்குது. ஸோ ஆக்சிலரோமீட்டர் சென்சார் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சென்சார்ஸ் இருக்குது. ஸோ அந்த சென்சார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜாக விற்கிறாங்க. நீங்கள் எல்லா சென்சாரையும் வாங்கி நீங்கள் ஒவ்வொன்றா மாட்டி அந்த இது மாதிரி அவுட்புட் காட்டுது, இந்த மாதிரி இன்புட் வருதுங்கிறத நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ அதோட லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன், மொத்த சென்சாரையும் வாங்குறது. ஸோ நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு அதெல்லாம் தேவையில்லை.
ஸோ நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த பின்னை பற்றி இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த பின்னை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம யூஸ் பண்ணுறது ஒரே ஒரு சென்சார் தான். என்ன சென்சார்னு பார்த்தீங்கன்னா OLED டிஸ்பிளே. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் அவுட்புட்டில் வண்டியில் காட்டுது பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு தேவையான அந்த ஒரே ஒரு மாடியூல். ஸோ அதுக்கும் நான் இதில் தான் கரண்ட் எடுப்பேன். அந்த 3.3 வோல்ட் பார்த்தீங்கன்னா இதில் தான் நான் வந்து அவுட்புட் எடுப்பேன். ஸோ கண்டிப்பாக எல்லா சென்சாருக்கும் கண்டிப்பாக ஒரு பவர் சப்ளை இருக்கணும். அந்த பவர் சப்ளை இருந்தால் தான் அது வேலை செய்யும். ஸோ அந்த பவர் சப்ளை வந்து இது மூலமாக தான் கொடுப்பேன். ஸோ ஓகே, ஸோ அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த பர்டிகுலர் D1 பின்னில் பாருங்கள் GPIO5 போட்டிருக்கு, பக்கத்தில் SDAன்னு போட்டிருக்கு. இது ரெண்டுல மட்டும் SDA SCLன்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா SDA SCL யூஸ் பண்ணி தான் என்ன நேம் அனுப்ப போகிறோங்கிற, என்ன இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம OLED டிஸ்பிளேல கொடுக்க போகிறோங்கிறது நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ ஓகே, நம்மளோட OLED டிஸ்பிளே இருக்குது அப்படின்னா அந்த OLED டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா SDA SCLன்னு 2 பின் இருக்கும். ஸோ இதையும் கரெக்டாக அப்படியே பேரலாக நீங்கள் வயர் பண்ணிடணும், சால்டர் பண்ணிடணும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த போக போக பார்ப்போமே. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இந்த பின்ன மட்டும் தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து D1 இருக்கா. ஸோ DOவில் வந்து நான் ஹை அப்படின்னு நான் என்னோடய சாஃப்ட்வேரில் ப்ரோக்ராம் பண்ணேன்னா அதில் வந்து 3.3 வோல்ட் அவுட்புட் வெளியில் வரும். ஓகே, இதான் விஷயம். ஸோ நான் வந்து என்னோடய ப்ரோக்ராம் இருக்குல்ல, ஸோ இந்த ப்ரோக்ராமில் நான் வந்து டைப் பண்ண போகிறேன். ஸோ என்னென்னு சொல்ல போகிறேன்னா DO, ஹை அப்படின்னு கொடுத்தோன்னா இதில் வந்து 3.3 வோல்ட் அவுட்புட் வரும். DO, லோ அப்படின்னு கொடுத்தா 0 வோல்ட் அவுட்புட் வரும். 0 வோல்ட். ஸோ கிரவுண்டாக மாறாது எப்பயுமே. ஸோ கிரவுண்டுங்கிறது இங்கே இருக்குது. ஸோ கிரவுண்டு வந்து இந்த இடத்துல மாறாது. இந்த DO பின்னை வந்து நம்ம ஒன்று 3.3 வோல்ட் அவுட்புட் கொடுக்க வைக்கலாம், இல்லைன்னா 0 வோல்ட் அவுட்புட் கொடுக்க வைக்கலாம். ஓகே, இது எப்பயுமே கிரவுண்டாக நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன விஷயம் அப்படின்னா 2 விதமான சென்சார்ஸ் இருக்குது. சில சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா லோ லெவல் ட்ரிகர் அப்படின்னு சொல்லுவாங்க, லோ லெவல் ட்ரிகர். சில சென்சார் வந்து ஹை லெவல் ட்ரிகர். ஸோ லோ லெவல், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கூகுளில் போய்ட்டு காட்டுறேன். இப்போ லோ லெவல் ரிலே, ஓகே, லோ லெவல் ட்ரிகர் ரிலே. ஸோ இப்படி கொடுத்தேன்னா இந்த இருக்கா. ஸோ இது வந்து ஒரு ரிலே. ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, இது வந்து ஒரு ரிலே மாடியூல். ஓகே, இதுதான் ரிலே மாடியூல்னு சொல்லுவாங்க. ரிலேங்கிறது நத்திங் பட் ஸ்விட்ச். ஸோ அதை பற்றி அடுத்த ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது, அது வந்து சூப்பராக இருக்கும். அந்த ப்ராஜெக்ட்டில் வந்து ரிலேஸ்லாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், அது தாறுமாறாக இருக்கும். நம்மளோட வண்டியை வந்து எப்படி நம்ம உலகத்தில் எந்த மூக்கில் இருந்து நம்ம வண்டி ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், யார் எடுத்துகிட்டு போனாலும் கண்டுபிடிச்சலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்குது அடுத்த ப்ராஜெக்ட்டு. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஏன்னா நிறைய விஷயங்கள் அடுத்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ எப்படின்னா இந்த ஒரே NodeMcu தான் நம்ம வாங்க போகிறோம். அதிலே நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், ஸோ எவ்வளோ முடியுமோ எல்லா இன்புட் அவுட்புட் பின்னையும் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஏன் நம்ம வந்து இது ஒரு 400-500 கொடுத்து வாங்க போகிறோம் இதை. ஸோ அதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதில் இருக்கிற எல்லா GPIO பின்ஸையும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி எந்த மாதிரி எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ நம்ம வண்டியை அந்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் தான். நோட்டிஃபிகேஷனுங்கிறது அடுத்த ப்ராஜெக்ட்லாம் வேறு மாதிரி இருக்க போகுது. ஸோ எல்லாத்தையுமே பாருங்கள் மறக்காமல். ஓகே, இது வந்து ஒரு ரிலே மாடியூல். ஓகே, இந்த ரிலே மாடியூலில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மொத்தம் 3 பின் இருக்குது. இன்புட்னு ஒரு பின் இருக்குது, கிரவுண்ட்னு ஒன்று, VCC. இதில் VCCன்னு கொடுத்துருக்காங்கன்னா அது எப்பயுமே வந்து 3.3 வோல்ட்டை கேட்குதுன்னு அர்த்தம். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இருக்க 3.3 வோல்ட்டு இதை வந்து எடுத்து இந்த VCCயில் கொடுத்துருவோம். ஸோ அடுத்து இந்த கிரவுண்டு பின் இருக்கா. ஸோ கிரவுண்ட் பின்லேருந்து ஒரு வயர் ஒன்று எடுத்து இந்த கிரவுண்டில் கொடுத்துருவோம். இந்த இன்புட்னு இருக்குது பாருங்கள், இன்புட். ஸோ இதுதான் மேட்டர். இதில் இன்புட்டில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா லோ லெவல் ட்ரிகர் ரிலே. ஸோ நான் டைப் பண்ணதே லோ லெவல் ட்ரிகர் ரிலே, இதிலே போட்டு பாருங்கள், லோ லெவல் ட்ரிகர் ரிலே. ஸோ அப்படின்னா பின் மோடில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா லோனு கொடுப்பேன். இந்த பின்னை டிக்ளேர் பண்ணி லோனு கொடுத்தேன்னா இந்த ரிலே வந்து வேலை செய்யும். ஹைன்னு கொடுத்தனா வேலை செய்யாது. அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா 3.3 வோல்ட் வந்துச்சுன்னா இந்த பின் வந்து இந்த ரிலே வந்து வேலை செய்யாது, ஆஃப் ஆயிரும். எப்போ நம்ம வந்து 3.3 வோல்ட் கொடுக்குறோமோ ஆஃப் ஆயிரும், எப்போ நம்ம 0 வோல்ட் கொடுக்குறோமோ ஆன் ஆகும். இதே மாதிரி ஹை லெவல் ட்ரிகரும் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுவும் அதே சேம் ரிலே தான். ஓகே, இதில் நீங்கள் பார்க்குற அதே ரிலே தான் இதுவும். ஆனால் இது பாருங்கள் ஹை லெவல் ட்ரிகர் ரிலே. ஸோ நம்ம எப்பயுமே நம்ம ஒரு சென்சாரை வாங்குகிறோன்னா ஃபஸ்ட் அந்த சென்சாரை பற்றி நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது மெயினாக நம்மளோட NodeMcuலேருந்து கொடுக்க போகிற அவுட்புட் வந்து 3.3 வோல்ட் தான். ஸோ அந்த 3.3 வோல்ட்டில் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். ஓகே, இன்புட் வந்து 3.3 வோல்ட், VCC வந்து 3.3 வோல்ட் கொடுத்தாலே ஒர்க் ஆகுதா. ஏன்னா நிறைய மாடியூல் நிறைய சென்சார்லாம் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் கொடுக்க சொல்லும். ஸோ 5 வோல்ட் வந்து நம்ம NodeMcuலேருந்து வராது. ஆனால் Arduino மெகா, ஸோ இந்த மாதிரி வேறு மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வோல்ட் அவுட்புட் வரும். ஆனால் நம்மளோட NodeMcuல எப்பயுமே 3.3 வோல்ட் தான் ஸ்டாண்டர்ட். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஒரு சென்சார் வந்து நம்ம NodeMcuல கனெக்ட் பண்ணுறது என்னன்னு பார்க்க போகிறோம். 3.3 வோல்ட்டில் வேலை செய்யுமா அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் பார்க்குறீங்க, அந்த சென்சாரோட டிஸ்கிரிப்ஷனில். ரெண்டாவது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இது வந்து லோ லெவல் ட்ரிகர் டிவைஸா இல்லை ஹை லெவல் ட்ரிகர் டிவைஸா. ஏன்னா
ரெண்டுமே ரிலே தான், இதுவும் ரிலே தான், இதுவும் ரிலே தான், ரெண்டும் சேம் தான். ஃபோட்டோ தான் கொஞ்சம் வேறு ஆங்கிள் எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். சைடில் இருக்குது, இது டாப்பில் இருக்கு. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே இருக்க அந்த பர்டிகுலர் சிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கும். ஸோ எப்படின்னா இன்புட்டில் வந்து 3.3 வோல்ட் கொடுக்குதா, அப்போ இது வேலை செய்யாது, ஆஃப் ஆயிரும். இந்த ரிலே ஆஃப் ஆயிரும். ஸோ எப்போ வந்து இது வந்து லோ லெவல் ட்ரிகர்னால ஸோ ஆஃப் ஆயிரும். இதில் பாருங்கள், இதில் வந்து 3.3 வோல்ட் தான் நம்ம இன்புட்டில் கொடுத்தா தான் ஆன் ஆகும். ஸோ அந்த மாதிரி. ஸோ இந்த இந்த கன்ஃபியூஷனை எப்படி நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அது ஒரு லைவ் எக்ஸாம்பிள்லேயே பார்த்துருவோம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை மினிமைஸ் பண்ணிடுவோம். ஓகே, நம்ம ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ நம்மளோட ஆன் போர்டு, அதாவது நம்ம NodeMcu ஒன்று நீங்கள் வாங்கினீங்கனாலே ஆன் போர்ட்லேயே 2 எல்இடி இருக்கும். இந்த இடத்துல ஒரு எல்இடி இருக்குது, சர்க்கிள் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு எல்இடி இருக்குது, இங்கே ஒரு எல்இடி இருக்குது, மொத்தம் 2 எல்இடி இருக்குது. ஸோ இந்த 2 எல்இடியுமே வந்து லோ லெவல் ட்ரிகர் இன்புட். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, லோ லெவல் ட்ரிகர். அதாவது எப்போ நான் வந்து இந்த பாருங்கள் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, GPIO2ல் இந்த எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்காங்க, GPIO16ல் இந்த எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த GPIO2 இந்த பர்டிகுலர் எல்இடி ஆன் பண்ணணும், லைட் ஏரியா வைக்கணும் அப்படின்னா நான் வந்து என்னோட பின்னை வந்து GPIO2 வந்து நான் லோனு செட் பண்ணணும். லோனு செட் பண்ணால் தான் இந்த லைட் எரியும். இதையும் நான் லோனு செட் பண்ணால் தான் இந்த 16ங்கிற லைட் எரியும். இதே நான் ஹைன்னு செட் பண்ணிட்டேன்னா ஆஃப் ஆயிரும். இதை நான் ஹைன்னு செட் பண்ணிட்டா ஆஃப் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் ஒன்று லோன் செட் பண்ணுறேன், ஒன்று ஹைன்னு செட் பண்ணுறேன், என்னன்னு பாருங்கள். மறுபடியும் மாற்றுவோம், இதை ஹைன்னு செட் பண்ணி இதை லோன் செட் பண்ணுவோம். ஓகே, அந்த மாதிரி செஞ்சு பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம ப்ரோக்ராமுக்கு போயிடலாம். GPIO2 அதை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ GPIO2ன்னு போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இதில் GPIO2, GPIO16. ஸோ அதுக்கு பர்டிகுலரான மேப்புக்கு போயிடும். மேப்புக்கு வந்தோன்னா GPIO2 வந்து D4. ஓகே, D4. ஸோ ஃபஸ்ட் நம்ம ப்ரோக்ராமில் போய் D4 டிக்ளேர் பண்ணிடுவோம். ஸோ எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னா பின் மோட், இது செட்டப்பில் தான் டிக்ளேர் பண்ணணும். பின்னெல்லாம் டிக்ளேர் பண்ணுறதெல்லாம் இதில் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ பின் மோடு D4 அவுட்புட்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதான் எழுதியிருக்கேன், D4 அவுட்புட். ஓகே, இங்கே வந்துடலாம். அடுத்தது வந்து GPIO16. இந்த இடத்துல இருக்கா GPIO16. ஸோ GPIO16 எங்கே இருக்குது, இதாக இருக்குது D0. இந்த இருக்கா D0க்கு நேராக இருக்குது. ஸோ D0 அடுத்த அவுட்புட்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பின் மோட் D0 அவுட்புட். ஓகே, நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த 2 பின்னை மட்டும் தான். ஸோ அந்த 2 பின்னையும் நான் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ லூப்புக்கு போவோம். லூப்பில் போயிட்டு நம்ம அவுட்புட் பார்க்கலாம். ஸோ லூப்பில் தான் போயிட்டு நம்ம வந்து இந்த பின்னை இப்போ ஹை கொடுக்குறது, லோ கொடுக்குறதெல்லாம் லூப்பில் தான் பண்ண போகிறோம். எப்படி நம்ம ஹை லோ கொடுக்கலாங்கிறதையும் சொல்லித்தரேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது டிஜிட்டல் ரைட். ஓகே, இதில் பின் மோட்னு கொடுத்தோமா. ஸோ டிக்ளேர் பண்ணுறதுக்கு, ஸோ ஹை லோ பண்ணுறதுக்கு டிஜிட்டல் ரைட்டுங்கிற பர்டிகுலர் லைனை தான் யூஸ் பண்ணுவோம். டிஜிட்டல் ரைட்டில் ஓப்பன் பண்ணி D4 ஹை. ஓகே, கொடுத்துட்டேன். அடுத்தது டிஜிட்டல் ரைட்டில் D0 லோ. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா D4 வந்து எரியாது, ஏன்னா ஹை இருக்குது. நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன் அப்படின்னா நம்மகிட்ட இருக்க 2 ஆன்போர்டுமே லோ லெவல் ட்ரிகர் இன்புட்ஸ். ஓகே, லோ லெவல் ட்ரிகர் இன்புட் இது GPIO2. இந்த பின் பார்க்கலாம், GPIO2. ஓகே, D4. ஓகே, D4 வந்து எரியாது. D4 எங்கே இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு என்னோட இதிலே காட்டுறேன், டிவைஸ்லேயே காட்டிடுறேன். இந்த இடத்துல இருக்குது, இங்கே பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், என்னோட NodeMcu பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது D4. ஓகே, இது இப்போ எரியாது. ஆனால் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து D0. இந்த பர்டிகுலர் இந்த இடத்துல இருக்குது, இது வந்து இப்போ எரியும். இப்போ நான் வந்து இந்த ப்ரோக்ராம் நான் அப்லோட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, பாருங்கள் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அப்லோட் கொடுத்துட்டேன். இது எரியக்கூடாது, இது எரியணும். இந்த பின் அப்லோட் ஆகிட்டதுனால எரியுது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இன்னும் அப்லோடிங்கில் தான் இருக்குது. ஓகே, டன் அப்லோடிங். பாருங்கள், இது எரியுது. ஓகே, இது எரியலை. இப்போ நம்ம இது ரெண்டையும் மாற்றுவோம். ஸோ D4 வந்து லோன் மாற்றுவோம், D0 வந்து ஹைன்னு மாற்றுவோம். ஓகே, இப்போ பாருங்கள், ஹைன்னு மாற்றி அப்லோட் பண்ணோன்னா இது ஆஃப் ஆயிரும், இது எரியும். ஓகே, ரெண்டையும் மாற்றிட்டேன். இப்போ அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதுதான் D4. ஸோ இது இப்போ எரியும், இது எரியாது. கம்பைல் ஆகிட்டு இருக்கு ஸ்கெட்சு. அப்லோடிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
ஓகே 100% முடிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த எல்இடி ஆஃப் ஆயிடுச்சு, இந்த எல்இடி எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஏன்னா இந்த போர்டில் இருக்கிற 2 எல்இடியுமே, இந்த எல்இடியும் சரி இங்கே இருக்க எல்இடியும் சரி, ரெண்டுமே லோ லெவல் ட்ரிகர் இன்புட். ஓகே, அதான் லோனு கொடுத்தோன்னே எரியுது, ஹைன்னு கொடுத்தா எரியலை. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இதை இப்போ மாற்றி மாற்றி எரிய வைப்போம். ஒரு வாட்டி இது எரியட்டும், அடுத்த செகண்ட் இது எரியட்டும், அடுத்து இது எரியட்டும், அடுத்து இது எரியட்டும், அந்த மாதிரி செய்வோம். ஓகே, ஸோ D4 வந்து லோலியே இருக்கட்டும். அடுத்தது டிலே. இது வந்து ஒரு புது ஃபங்க்ஷன். ஓகே, டிலே கொடுக்குறேன்னா டிலே போட்டு 1000 போடுறேன். ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிடுறேன். டிலே 1000னா 1 செகண்ட் டிலே. 1000 மில்லி செகண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 செகண்ட். ஓகே, ஸோ D4 வந்து ஃபஸ்ட்டு லோவில் இருக்குது, அப்புறம் 1 செகண்ட் கழிச்சு DO வந்து லோ. இப்போ DO வந்து எரிய வைக்கிறேன், இது எரிய போகுது. ஸோ அடுத்தது அகெயின் 1 செகண்ட், ஒரு 1 செகண்ட் கழிச்சு மறுபடியும் D4 லோ. ஸோ இப்போ இதில் என்ன கன்ஃபியூஷன் இருக்கு பாருங்க, லோனு கொடுத்தா ஆன் ஆயிரும். ஸோ மறுபடியும் நம்ம ஹையே கொடுக்கல, ஸோ ஹையே கொடுக்காம இது ஆஃப் ஆகாது. ஸோ இது எரியும், அப்புறம் 1 செகண்ட் கழிச்சு இது எரிய ஆரம்பிச்சிடும், அப்புறம் கண்டிப்பாக 2 எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். மறுபடியும் சேம் இது பாஸ் ஆச்சுன்னா எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம எந்த இடத்துலையுமே ஹைங்கிறது ஆஃப், இந்த பர்டிகுலர் லோ லெவல் ட்ரிகர் இன்புட்டுங்கிறனால ஆஃப். ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம், ஸோ என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை எரிய வைப்போம், 1 செகண்ட் கழிச்சு இதை ஆஃப் பண்ண வைப்போம். ஸோ டிலே 1 செகண்ட் கழிச்சு இதை ஹைன்னு கொடுப்போம், ஹை. ஓகே, அதே 1 செகண்ட் கழிச்சு ஹை ஆன உடனே மறுபடியும் இந்த லைட்டை எரிய சொல்லுவோம், ஐ மீன் இந்த கீழே லைட் எரிய சொல்லுவோம். அப்புறம் மறுபடியும் இந்த லைட்டை 1 செகண்ட் கழிச்சு இதை ஆஃப் பண்ண சொல்லுவோம், இதை ஹை பண்ண சொல்லுவோம். ஸோ என்ன பண்ணுவோம்னா இதை மறுபடியும் காப்பி பண்ணிக்கிட்டு 1 செகண்ட் கழிச்சு இந்த லைட்டை ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ இப்போ எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ஐட்ரேஷன் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 2 செட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு செட்டில் என்ன ஆக போகுதுன்னா, மேலே உள்ள எல்இடி, அதாவது இப்போ எரிஞ்சிட்டு இருக்க எல்இடி இருக்குல்ல, ஸோ அந்த எல்இடி வந்து எரியும், 1 செகண்ட் கழிச்சு ஆஃப் ஆகும். ஆஃப் ஆகிற அதே நேரத்தில் எந்த டிலேயும் போடலை, ஆஃப் ஆகிற அதே நேரத்தில் கீழே உள்ள எல்இடி எரியும். ஸோ அடுத்த 1 செகண்ட் கழிச்சு கீழே உள்ள எல்இடி ஆஃப் ஆகும், ஆஃப் ஆனவுடனே லூப் மேலே போயிடும். உடனே அந்த பர்டிகுலர் அதே செகண்டில் இது ஆஃப் ஆகிற டைமில் இங்கே லோ கொடுத்தோன்னே இது ஆன் ஆயிரும். ஸோ இதுவும் மாற்றி 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 எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை அப்லோட் பண்ணி பார்த்துடலாம். அப்லோட் கொடுத்துட்டேன். கம்பைல் ஆகிட்டு இருக்கு ஸ்கெட்சு. இன்னும் அப்லோடிங்கில் தான் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல டன் அப்லோடிங்னு வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, 100% ஆயிடுச்சு. ஓகே, டன்ல அப்லோடிங் பாருங்கள். 2 எல்இடியும் மாற்றி மாற்றி எரியுது. அவ்வளோதான். ஸோ எப்படி நம்மளோட பின் மோடை யூஸ் பண்ணுறதுங்கிறது பார்த்தாச்சு. ஸோ எப்படி நம்ம ஒரு பின்னை டிக்ளேர் பண்ணுறது. ஸோ என்கிட்ட வந்து எக்ஸ்டர்னலாக எல்இடி அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இதை கனெக்ட் பண்ணி காட்டுவேன். ஸோ அதனால தான் நான் ஆன்போர்டு எல்இடியை யூஸ் பண்ணுறேன். இதே இது நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணுறோன்னு வைங்க, இது அப்படியே எல்லாத்தையுமே மாற்றணும். எப்படி மாற்றணும்னு, இது ஹையாக மாற்றணும், லோவாக மாற்றணும், ஹையாக மாற்றணும், லோவாக மாற்றணும். ஏன்னா எக்ஸ்டர்னல் கொடுக்குறது எல்இடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மாடியூல் கிடையாது, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எல்இடி. சும்மா எப்படி இருக்கும் நார்மல் எல்இடினா, இருக்கா. ஸோ நான் இந்த மாதிரி எல்இடி பற்றி தான் பேசுகிறேன். ஸோ இந்த எல்இடியில் பாருங்கள், இந்த லாங்காக இருக்க பின் இருக்குல்ல, இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். ஸோ இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம D4 ஸோ இங்கே ஓகே D4னு கொடுத்துருக்கோமா, D4ல் இந்த பர்டிகுலர் பின்னை சால்டர் பண்ணணும். இதை வந்து எங்கே சால்டர் பண்ணணும் அப்படின்னா, 1 செகண்ட், இது வந்து கிரவுண்டில் சால்டர் பண்ணணும். ஓகே, D4 எங்கே இருக்குது, இந்த இருக்கா D4, இதில் வந்து எல்இடியோட பாசிட்டிவ் பின், இந்த எல்இடியில் பார்த்தீங்கன்னா நீட்டமாக இருக்க பின் தான் பாசிட்டிவ் பின். ஓகே, அந்த பின்னை வந்து இந்த பர்டிகுலர் இந்த இடத்துல கொடுக்க போகிறீங்க. இந்த கிரவுண்டில் வந்து எல்இடியோட நெகட்டிவ் பின்னை கொடுக்க போகிறீங்க. அப்படி கொடுத்துட்டு நீங்கள் லோனு கொடுத்தீங்கன்னா எரியாது அந்த டைமில். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணணும்னா ஹைன்னு கொடுக்கணும் இந்த இடத்துல. ஏன்னா எல்இடிக்கு வந்து 3.3 வோல்ட் அவுட்புட் வந்தால் மட்டுமே தான் எல்இடி எரியும்.
ஓகே. எல்இடியை வந்து நான் வந்து லோனு கொடுத்தா ஏன் எரிய மாட்டேங்குன்னு கேட்டிங்கன்னா எரியாது. ஏன்னா எல்இடி நார்மல் எல்இடி இது வந்து எந்த சர்க்யூட்ரியிலும் கனெக்ட் ஆகலை. இது வந்து ஜஸ்ட் நார்மல் அவுட்புட். ஸோ இதுக்கெலாம் கரண்ட் கொடுத்தா தான் எரியும். இதுக்கு வோல்டேஜ் வந்தால் தான் இது எரியும். ஸோ அப்படி இல்லைன்னா எரியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக நம்ம கனெக்ட் பண்ணும்போது தான் நம்ம கண்டிப்பாக செக் பண்ண வேண்டியது நான் அப்போ சொன்ன மாதிரி ஹை லெவல் ட்ரிகரா லோ லெவல் ட்ரிகரா. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலராக சிப்ஸோட வருது. எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி சிப்போட வருது. இந்த நிறைய சிப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சிப்ஸ் அதுக்கப்புறம் அந்த ரெசிஸ்டர். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ டயோட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் சிப்போட வருதுனா தான் அது லோ லெவல் ட்ரிகரா ஹை லெவல் ட்ரிகரான்னு பார்க்கணும். இதே டேரெக்டாக நீங்கள் ஒரு ரிலேயே யூஸ் பண்ணுறீங்க எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சும்மா ரிலேன்னு கொடுக்குறேன், ரிலே மாடியூல் இல்லாமல். ஓகே, இந்த இருக்கா, இதுதான் ரிலே. ஓகே, அந்த ரிலே இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஆனால் அது வந்து கரெக்டாக NodeMcu Arduino ஒர்க் ஆகிற மாதிரி மைக்ரோ கண்ட்ரோலர்லாம் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய சிப்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா வந்து ட்ரிகர் கொடுக்கணும் அப்படின்ட்டு. இதே இது நீங்கள் டேரெக்டாக இந்த ரிலேவே நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னு வைங்க, இந்த ரிலேவே எடுத்து நம்ம NodeMcuல கனெக்ட் பண்ணி அப்படியும் ஒர்க் பண்ண வைக்கலாம். ஸோ அப்படி நம்ம ஒர்க் பண்ண போது இந்த ரிலே ஒர்க் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹை லெவல் ட்ரிகர் தான் கொடுக்கணும். ஸோ இதில் எந்த சிப்புமே கிடையாது. இது கூட வந்து எதுவுமே கிடையாது. இது ஜஸ்ட்டு ஒரு இது மாதிரி, அதாவது எப்படின்னா ஒரு எல்இடி மாதிரி. இதுக்கு நீங்கள் கரண்ட் கொடுத்தா தான் இது வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரிலேலாம் பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படி, ஸோ அந்த ரிலே எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி மாடியூல் யூஸ் பண்ணுறது ஈஸியாக, இல்லைனா நம்ம இந்த மாதிரி தனியாக ரிலே வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது ஈஸியாக, இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். ஸோ ரிலே வந்து ரொம்ப முக்கியம். ரிலே பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரிலே வந்து ஒரு ஸ்விட்ச்சு, சரிங்களா, ஒரு எலக்ட்ரானிக் ஸ்விட்ச்சு. ஸோ நம்ம டேரெக்டாக போய்ட்டு ஒரு ஃபேன் ஸ்விட்சை போடுறதுக்கு இந்த ரிலே, அதாவது நம்ம NodeMcu யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதினாலே இந்த ரிலே ஆன் ஆகி ஃபேன் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபேன் இது ஒரு சுவிட்சு தான். ஒரு ஃபிசிக்கல் சுவிட்சுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு எலக்ட்ரானிக் சுவிட்சு. ஓகே, ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இப்போ எதுவுமே கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இப்போ பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த பர்டிகுலர் விஷயம் தான். ஸோ எப்படி நம்ம வந்து அவுட்புட் காட்ட போகிறோம், இன்னும் அது எரிஞ்சிக்கிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ நான் அதை கழட்டி நான் என்னோட ஃபோன் சார்ஜர் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம ப்ரோக்ராம்லேருந்தே டோட்டலாக கழட்டிட்டு என் ஃபோன் சார்ஜரில் மாட்டி நான் பவர் பண்ணால் கூட இது நடந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இந்த ப்ரோக்ராம் ஆல்ரெடி என்னோட பர்டிகுலர் டிவைஸ்க்குள்ளே அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ அதை மாற்றுற வரைக்கும் மறுபடியும் நான் வேறு ஸ்கெட்ச் எழுதி, வேறு ப்ரோக்ராம் எழுதி நான் அப்லோட் பண்ணுற வரைக்கும் இந்த ஸ்கெட்சு இதில் மெமரியில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஆஃப் பண்ணி பல வருஷம் கழித்து நீங்கள் எடுத்து ஆன் பண்ணால் கூட இது ஓடும். ஸோ இதுக்குள்ளேயும் ஒரு தனி ரேம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரேமுக்குள்ளே இது சேவ் ஆயிடும். ஸோ அதை வந்து டெலிட் பண்ண முடியாது. அதை டெலிட் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணி தான் நீங்கள் ப்ரோக்ராம் எழுதி தான் டெலிட் பண்ணணும். அப்படி இல்லைனா ஒரு எம்டி ஸ்கெட்ச் அப்லோட் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிறது எல்லாம் டெலிட் ஆயிரும். இந்த ஃபைல் கொடுத்து நியூ கொடுத்தீங்கன்னா இது வந்து எம்டி ஸ்கெட்ச். இது அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா இதில் இருக்க எல்லா ப்ரோக்ராமும் கிளியர் ஆயிரும். ஓகே, வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.